ஹாய் ஹலோ வெல்கம் டு கௌசிகா யூ ரெமெடிஸ் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மின்ட் அண்ட் கொரியாண்டர் பிரியாணி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போது மின்ட் அண்ட் கொரியாண்டர் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். தக்காளி 3 மீடியம் சைஸில், பச்சை மிளகாய் ஒரு 4-5. ஏன்னா நம்ம மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். பீன்ஸ் ஒரு 4, கேரட் 1 நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, பட்டை கிராம்பு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, புதினா கொத்தமல்லியை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம், கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கோம். நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு சோம்பு ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ லைட்டாக மஞ்சத்தூளும்
தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம பிரியாணி எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறுமனே புதினாவும் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ண பேஸ்ட்டு நல்லா காய்கறி கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். மூடி வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. ஆவிலாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட புதினா கொத்தமல்லி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கௌசிகாயு ரெமடிஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.